ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கருவேப்பிலை பொங்கல். கருவேப்பிலை எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஹேர், ஸ்கின் எல்லாத்துக்குமே நல்லது. முக்கியமாக அயன் நிறைய இருக்குது. இந்த கருவேப்பிலை பொங்கல் பார்த்தீங்கன்னா, பொதுவாக பொங்கல் பண்ணால் கருவேப்பிலை மிளகெல்லாம் எடுத்து வச்சுருவாங்க. அப்படி எடுத்து வைக்காமல் எப்படி ஹெல்த்தியாக சாப்பிட்லாம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் நெய் விட்டுருக்கேன். ஒரு சின்ன கட்டி பெருங்காயம், மிளகு, சீரகம், இது கூடவே கைப்பிடி நிறைய நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக பார்த்து அது நிறம் மாறாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்ததை இதை பொடிச்சு எடுத்துக்க போகிறோம். பொங்கலுக்கு எப்போது நம்ம எப்படி பொடிப்போமோ அந்த மாதிரி பொடிச்சிக்கலாம். ஒரு கப் சீரக சம்பா அரிசி, அப்படி இல்லை நார்மல் பச்சரிசி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கு அரை கப் போல் பாசிப்பருப்பை அரை மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் சேர்த்துக்கலாம். உப்பு, மஞ்சப்பொடி சேர்த்து 5 கப் போல் தண்ணி விட்டு 4 to 5 விசில்ஸ் தாராளமாக விட்டு நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஸ்டீம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா பொங்கல் குழைய வெந்திருக்கும். ஒரு மசியல் கொடுத்துக்கலாம். அடுத்ததாக அதே கடாயில் நெய் விட்டு தூக்கலாக சீரகம், இஞ்சி, துருவன இஞ்சி, கருவேப்பிலை, கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம வறுத்து அரைச்ச பொடி பண்ணது இருக்கு இல்லையா, கருவேப்பிலை பொடி, அதையும் சேர்த்து நல்லா பெரட்டி எடுத்துகிட்டு வேக வச்சிருக்கக்கூடிய பொங்கல் எடுத்து இது கூட சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. நல்லா கம்ப்ளீட்டாக அதை மிக்ஸ் பண்ணிடணும். அப்போ தான் அந்த க்ரீனி கலர் அது நல்லா மிங்கிள் ஆகும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் கொடுத்துடலாம். பாருங்கள், கலரே நல்லா க்ரீனி கலர் ஆகிடும். இப்போ காய்ச்சின பால் ஒரு டம்ளர் இது கூட சேர்த்துக்கோங்க. இந்த பால் சேர்த்து செய்யும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் டேஸ்ட் யம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கருவேப்பிலை இருக்கக்கூடிய அயன், பால் இருக்கக்கூடிய கால்சியம், இது ரெண்டும் சேரும்போது ரொம்ப ஹெல்த்தியான பொங்கலாக மாறிடும். இங்கே பாருங்கள், அருமையான கருவேப்பிலை பொங்கல் சூப்பராக ஆகிடுச்சு. தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணும்போது அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்ப ஹெல்த்தி பொங்கல், சூப்பரான டேஸ்டியான பொங்கல். இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்து அசத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.